Good afternoon student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 2 computer application chapter level network examples and protocols அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோவை நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் லிட்டில் பிட் ஆஃப் கண்டென்ட் மட்டும் சொல்லியிருந்தோம். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மொபைல் நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா டோட்டலி 5 ஜென்ரேஷன்ஸ் அவைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷன் 5G ஆர் சம் பிளேசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 5G அண்டு 4G தான் நம்ம கரண்ட்டாக ஆல் பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ரிமெம்பர் the first mobile network for 1G அப்படிங்கிறது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1981 NMT launch. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 2G for 1991 GSM launch. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் 2.5200 GPRS launch அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். GPRS launch அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த ப்ராசஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 3G 2003 UK 3G launch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3G launch அரை மார்க் போட. ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 4G 2007. ஸோ அப்போது அதுக்கு தேர்ட் ஜென்ரேஷன் 3G 2003 UK 3G launch அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் 4G 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் 5G 2019+. இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஈச் ஒன் ஜென்ரேஷன் நம்ம இப்போ எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1G 1981 NMT launch அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NMT launch. So during the initial period of the mobile systems were based on the analog transmission. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1G ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அனலாக் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலாக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த 1G டெக்னிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் டிரான்ஸ்மிஷன். NMT stands for Nordic Mobile Telecommunication. இதை நோட் பண்ணுங்கள், 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒவ்வொருவோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கேட்கலாம் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ப்ராசஸ்லையும். NMT அப்படிங்கிறது they are add to very low traffic density. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் Gயில் லோ டிராஃபிக் டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் 1 கால் ஃபார் ரேடியோ சேனல். 1 கால் ஃபார் ரேடியோ சேனல். என்னுடைய ரேடியோ சேனல் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரேடியோ கால் அப்படிங்கிற ப்ராசஸில். அண்ட் எ வெரி புவர் வாய்ஸ் குவாலிட்டி. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் எது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் 1Gயில் எனக்கு கொடுக்கக்கூடிய வெரி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்சைட் கொஷின் அது கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா வெரி லோ டிராஃபிக் டென்சிட்டி ஆஃப் 1 கால் பர் ரேடியோ சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெரி புவர் வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தி யூஸ்டு அன்ஷோர் அண்ட் அன்என்கிரிப்டட் டிரான்ஸ்மிஷன். அன்என்கிரிப்டட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்என்கிரிப்டட் transmission which leads to the spoofing of identities அப்படின்னு சொல்கிறாங்க. Now அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
ஸோ அப்போ அந்த ஃபோர்த் ஜென்ரேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வெரி டிஸ்அட்வான்டேஜஸாகவே தான் இருந்தது. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் இன் மொபைல் நெட்ஒர்க்கில் 2G 191 GSM லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GSM லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டர் செகண்ட் ஜென்ரேஷன் மொபைல் system were placed in digital transmission with GSM. GSM stands for, இதை நோட் பண்ணி 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. GSM stands for what அப்படின்னு பார்த்தீங்கன்னா Global System for Mobile Communication. ஸோ அப்போ GSM உடைய எக்ஸ்பான்ஷன் என்னது? Global System for Mobile Communication. Was most popular standard which is used is second generation. என்னோட செகண்ட் ஜென்ரேஷனில் இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த GSM அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இதில் என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் 900 MHz to 800 MHz ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஃபார் ஃப்ரீக்வன்சி பேண்ட், இது 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் யூஸிங் த ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 MHz to 1800 MHz ஃபார் ஃப்ரீக்வன்சி பேண்ட் யூஸ் பண்ணாங்க. நான் அதுக்கடுத்தது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு டிஜிட்டல் க்ரோமிங் சிஸ்டம்ஸ் இதில் யூஸ் பண்ணாங்க. எதில் அப்படின்னு பார்த்தா இந்த GSM மொபைலில் டிஜிட்டல் க்ரோமிங் டிரான்ஸ்மிஷன் யூஸிங் சிம்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. SIM stands for Subscriber Identity Module. 1 மார்க் கொஷினில் இதை நோட் பண்ணிக்கோங்க. SIM stands for ஜென்ரலாகவும் தெரிஞ்சுக்கோங்க. சிம்மு GSM கேள்விப்பட்டிருக்கோங்க. GSM சிம்மு, இப்போ நார்மல் சிம் அப்படிங்கிறது. GSM அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம இதில் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அந்த சிம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் டெக்னாலஜி டு ஆத்தென்டிகேட் யூசர்ஸ், இதில் என்ன பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேட் யூசர்ஸ், யார் பர்டிகுலர் பர்சன் அவங்கள தான் என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ண முடியும். யூசர் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பில்லிங் பர்பஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசர் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்டு பில்லிங் பர்பஸஸ் அண்ட் டு என்கிரிப்ட் த டேட்டா டு ப்ரிவெண்ட். ஈவன் தான் இதில் பார்த்தீங்கன்னா பர்பஸ் அண்ட் டு என்கிரிப்ட் த டேட்டா டு ப்ரிவெண்ட் லிசன் வித்தவுட் த பர்மிஷன் எவர்ஸ்ட்ரோப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டிரான்ஸ்மிஷன் யூஸ்டு ஆஸ் TDMA. இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் யூஸ்டு ஆஸ் TDMA. TMDA stands for Time Division Multiple Access. Time Division Multiple Access அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் CDMA stands for, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த DMT, இதனோட எக்ஸ்பான்ஷன்லாம் பார்த்துக்கோங்க, 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். அண்டு CDMA இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம் ரிலேட்டட் ப்ராசஸ், இதுவும் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். CDMA மீன்ஸ் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தட் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்க்ரிமெண்டட். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டட் ஆன் த நெட்வொர்க். Mobility is a supported layer 2. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which stops seamless roaming across associated access network அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and routing domains. இதில் வேரியஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுட்டிங் டொமைன்ஸ் அப்படின்னா என்ன சார்? வாட் டு யூ மீன் பை ரவுட்டிங் டொமைன்ஸ்? So each operator must cover the entire area. இந்த டொமைன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டரோட கவர் பண்ணுறதுக்காக என்டையர் ஏரியா ஆர்
அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் பிளேஸ் டு பெர்மிட் ரோமிங் அப்படின்னு சொல்கிறோம். பெர்மிட் ரோமிங். ஸோ இதுக்காக தான் அந்த டொமைன் அப்படிங்கக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ். செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் டு தேர்ட் ஜென்ரேஷன் பிரிட்ஜ் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.5 GB 2000 GPRS லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.5 GB 2000 GPRS to launch. So GPRS was introduced at the GPRS எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the exact period of mobile networking development between 2G and 3G. இதெல்லாம் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னா அந்த GPRS அப்படிங்கிறது ஜென்ரல் ரேடியோ பேக்கெட் சர்வீஸ். GPRS மீன்ஸ் ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். இதை அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் ஜென்ரேஷனில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனில் 1 மார்க் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. GPRS is a data service which enables mobile device to send and receive message. ஈவன் தோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா GPRS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெசேஜ். ஸோ எங்கே யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a data service which enables mobile device to send and receive messages. என்ன மாதிரி மெசேஜஸ் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர், மெசேஜஸ், இமெயில். இட் அலவுஸ் மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் ஆஃப் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 150 kbps நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். லேட்டர்லி மேக்ஸிமம் ஆஃப் 384 kbps. மேக்ஸிமம்லி என்ன சொல்கிறாங்க 384 kbps by using EDGE technique. techniques. ஸோ இந்த EDIG அப்படிங்கிறது என்ன, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் 1 மார்க், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ EDGE stands for enhanced data rates for global evolution. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. enhanced data rates for global evolution. GSM process. GSM data transmission rate typically reached for 9.6 kbps per second. என்னுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸில் நடந்திருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் 3G 2003 ஃபர்ஸ்ட் UK 3G லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3G எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ when அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3G ஃபார் 2003ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராசஸ். ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் 2003G எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2003 ஃபர்ஸ்ட் UK 3G லான்ச். ஃபர்ஸ்ட் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UK. 1 மார்க்கில் கேட்கலாம். இன் UKவில் ஃபர்ஸ்ட்டு 3Gயை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. This generation of mobile system merges different mobile technology standards. என்னென்னு பார்த்தீங்கன்னா merges அப்படின்னா ஜாயினிங் ப்ராசஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ப்ராசஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அண்ட் யூசர்ஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். இதில் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் பிஃபோர் செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சியை காட்டில் இதில் என்ன பண்ணாங்கன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ராசஸை பேர்ன் பண்ணுற அளவுக்கு இதில் கொடுத்தாங்க. ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் கோட் டிவிஷன் multiple access to deliver data rates of up to 2 megabits வரலும் நம்மளுக்கு டேட்டா ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் one process is after that higher frequency of code division. என்னுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்
code division, multiple access to deliver the data rate of up to 2 megabits supporting multimedia services. 2 megabits multimedia data services கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார் ஒரு do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. do you know அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நியூ திங் ஆர் நியூ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதில் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். LIFI இஸ் எ வயர்லெஸ் டெக்னாலஜி. நாம் இப்போ எப்படி வைஃபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே அப்போது நம்மளுடைய தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் LIFI wireless technology which uses light emitting diodes அப்படின்னு சொல்கிறாங்க. which use light emitting diodes LED. நம்ம படிச்சிருப்போம் பேசிக்காக மானிட்டரோட டைப்ஸ் படிக்கும்போது இங்கே LEDன்னு படிச்சிருப்போம். for data transmission whereas Wi-Fi use a radio frequency. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா radio frequencies. For data transmission, LIFI is the short form of light fidelity அப்படின்னு சொல்கிறாங்க. light fidelity. The term LIFI was first used by Harlan Haas professor. இது யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய Harlan Haas professor, Edinburgh University. The computer scientist achieved a speed of 224 gigabits per second. அது நம்ம நோட் பண்ணிக்கோங்க. So in the lab and research is going on. Now research is going on. The biggest revolution of internet world is going on to up அப்படின்னு சொல்லுவாங்க. What is going on to up. Then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயிலாக ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ MMS வாய்ஸ் வீடியோ அண்ட் டேட்டா. நான் இப்போ இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த MMS வாய்ஸ் வீடியோ அண்ட் டேட்டா யூரோப்பன் ஸ்டாண்டர்ட். யூரோப்பன் தான் இது யார் பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆஸ் அ யூரோப்பன் ஸ்டாண்டர்ட் இஸ் UMTS Universal Mobile Telecommunication System. UMTS Universal Mobile Telecommunication System. Mobile phone systems continue to use digital transmission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்கன்னா digital transmission with the SIM authentication process. மூலிமா நடக்குது. Billing system and for data encryption. என்னுடைய billing systems and for data encryption process. billing system and data encryption process மூலிமா நடக்குது. data transmission used a WCDMA அப்படின்னு சொல்கிறாங்க. data transmission used a WCDMA process. WCDMA stands for, இதை நோட் பண்ணிக்கோங்க full form, wideband code division multiple access. wideband code division multiple access. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. A technique to obtain data rates between 384 kbps and 248 kbps 2048 kbps. A few 3G suppliers use ATM asynchronous transfer மோட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ஏடிஎம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சொல்லிடுவோம். ஆனால் இங்கே நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்ங்கிறது சிங்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அது ஒரு ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க 1 மார்க்கில். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் ஓவர் த ஏர் நெட்வொர்க் வித் MPLS டெக்னிக் யூஸ். ஓவர் த ஏரில் நம்மளுடைய நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சி எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் வித் MPLS மல்டி ப்ரோட்டோகால் லேப் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. MPLS அப்படின்னா மல்டிபிள்
ப்ரோட்டோகால் லேப் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஐபி ஃபார் தர் பேக்போன் நெட்வொர்க், ஐபி ஃபார் பேக்போன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபி ஃபார் பேக்போன் நெட்வொர்க். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்டில் மொபைலிட்டி till supported at layer, mobility till supported at layer for 2 and enhanced like 2G, it till propagates seamless of roaming beyond heterogeneous access network and routing domains. இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா heterogeneous access network and routing domains டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதில் ப்ராசஸர் ரவுட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த transmission ஆஃப் ப்ராசஸ் ஒன்று போடுவா the transmission where band frequencies between process 1900 and 2200 process megahertz. All units license holder at the UK holds a 20 years license. பார்த்தீங்கன்னா அதில் இதெல்லாம் நோட் பண்ணுவோம். 1 மார்க்கில் கேட்கலாம். எவ்வளோ டேட்டா ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சியில் டிஸ்கஸ் பண்ணாங்க. frequencies. All units license holders UK holders for 20 years license with the condition of 80% of population coverage achieved by 31 December 2007. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3G நெட்வொர்க் டெக்னாலஜிஸை 31 டிசம்பரில் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா 80% ஆஃப் பீப்புளுக்கு கவர் ஆகிற மாதிரி எனக்கு என்ன பண்ணாங்க அச்சீவ் பண்ணாங்க. The present third generation licensed operators UK, the present அப்படிங்க 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். UK can seen below at August 2004 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரையிலும் பார்த்திங்கன்னா நம்முடைய தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்த்தோம். தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதங்க சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் 4G 2007. ஃபோர்த் ஜென்ரேஷன் 4G 2007. ஸோ 4G is at least at the research stage அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4G அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டேஜ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸாக டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதை ரிசர்ச் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. 4G was based on the hoc networking model. hoc networking model அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4G இன்னொரு மெத்தடில் என்ன சொல்கிறாங்க, hoc networking model where there was no need for a fixed infrastructure operations. ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன், இதில் எதுவும் ஃபிக்ஸ்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அடாக் நெட்வொர்க்கிங் ரிக்வயர்ஸ் குளோபல் மொபைலிட்டி. அடாக் நெட்வொர்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்வயர் குளோபல் மொபைலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்வயர் குளோபல் மொபைலிட்டி ஃபியூச்சர்ஸ். நவ் and IP, mobile IP and connectivity, mobile IP and connectivity அப்படின்னு சொல்கிறாங்க. To a global IPv6 network to support an IP. இதில் பார்த்திங்கன்னா IPv6 global support and IPv addresses. IPv6 அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் நெட்வொர்க்கில் இஸ் 6th ஜென்ரேஷன் ப்ராசஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now after that for each mobile device or process, ஒவ்வொரு டிவைஸுக்கு நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி roaming in assorted IP networks. For example, for our 802.11 802.11 WAN GPRS UMTS were possible with higher data rates process.
ஃப்ரம் எப்போ எந்த டெவலப்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2 megabits to 10 megabits of process, offering reduced the days of process and new services. So the days delay of new services, offering reduce for delay of new services. Mobile devices for will not expected, mobile devices are will not expected on a fixed infrastructures. Even though இந்த 4G டெக்னிக் யூவில் என்னுடைய மொபைல் எக்ஸ்பர்ட்டடுக்கு ஏற்ற மாதிரி என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. ஸோ வாட் கேன் டூ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will require enhanced intelligence. They require in the 4G என்ன பண்ணுச்சுன்னா அந்த 4G network will be activate or process for needed in intelligence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Needed enhanced intelligence to self-configure adapt networks, to self-configure adapt networks and having a routing capabilities and having a routing capabilities. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா routing capabilities to route over a packet switched network. ஓவர் இது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் எ பேக்கெட் ஸ்விட்ச் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் எ பேக்கெட் ஸ்விட்ச் நெட்ஒர்க் ப்ராசஸில் இதை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 5th generation கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மொபைல் நெட்ஒர்க் 5G. இது when you can launch அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019+. So it is a very successful for all countries. 5G is the stage successed with the 4G LTE, WiMAX, 3G UMTS and 2G GSM systems. ஸோ இந்த டெக்னிக் யூஸை திரும்ப ரெமெம்பர் பண்ணுறாங்க. 4Gயில் என்ன ஒன்று யூஸ் பண்ணாங்க, 3Gயில் என்ன யூஸ் பண்ணாங்க, 2Gயில் என்ன யூஸ் பண்ணாங்க. 5G டார்கெட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா perform high data rate, reduced latency, energy saving. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 5G ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா perform high data rate, reduced latency, energy saving process, cost reduction process. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா cost reduction process, higher systems யூஸ் பண்ணாங்க, capacity and massive device connectivity. ஸோ இது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹை கெப்பாசிட்டி அண்டு மாசிவ் டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அட்வான்டேஜஸாக நம்ம சொல்கிறோம். ஸோ த 2 phases ஆஃப் 5G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். 2 phases, வாட் ஆர் த phases இந்த 5G அப்படின்னா, ஸோ phases ஆஃப் 5G, first one will release 15 complete by March 2019. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2019 பேஜில் ரிலீஸ் பண்ணது. செகண்ட் ஒன் ரிலீஸ் 16 is expected to complete March 2020. ஸோ அப்போ நம்மளுடைய 5Gயை 2 ப்ராசஸில் லான்ச் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் வில் ரிலீஸ் 2015, கம்ப்ளீட் March 2019. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா March 2016 ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட் March 2020 ஃபார் சப்மிஷன் டு த ITU, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். இதெல்லாம் நோட் பண்ணுங்க, 1 மார்க். ITU எக்ஸ்பான்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். இந்த லெசனில் ஒரு ஃபுல் ஃபார்ம் தான் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக வரும். As a candidate IMT 2020 technology, the IMT 2020 provides speed up to
the 20 gigabits per second. என்னுடைய டேட்டா அதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னா 20 gigabits per செகண்டுக்கு எனக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். It has been demonstrated with millimeter waves of 50 gigabits. ஈவன் இதை டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி இதை பார்த்திங்கன்னா டேட்டா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. 3GPP standard include any network using new radio software. எனக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா the new techniques or in the new softwares are used அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5G new radio can access at lower frequency. இந்த ஃப்ரீக்வன்சி 5G பார்த்திங்கன்னா என்னோடய ரேடியோ ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா access to at lower frequencies from 600 megahertz to 6 gigahertz frequency. ஸோ இதை நோட் பண்ணி 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ speed in the lower frequencies are only modulus highest than 4G system அப்படின்னு சொல்கிறோம். estimated at 50% to 50% of faster. இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது வெரி ஃபாஸ்டஸ்ட் ரேட்டாகவும் ஹையஸ்ட் ரேட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஜென்ரேஷன்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 5 ஜென்ரேஷன் மொபைல் நெட்ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு திரும்ப அதில் இருக்கிறத பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள், புரியலனா கேளுங்க. வந்து அதில் நிறைய 1 மார்க்ஸ் இருக்குது. எப்படி என்னென்ன 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்ன டெக்னிக்கு யூஸ் பண்ணாங்க, நான் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்செலாம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த நெட்ஒர்க்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஷின் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு if you ask in the questions. Okay, thank you.